ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ இப்போது பாருங்கள். என்ன கூறுகின்றீர்கள்? என் கணவர் பிரம்மதேவரை முருகன் சிறைபிடித்து விட்டானா? ஆமன்னையே, நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. சுவாமி, எப்படியோ முருகன் கைலாயம் வந்து விட்டான். இனி பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து விட்டன, அப்படித்தானே? பிரச்சனைகள் ஏதுமில்லை என்றால் நமக்கு இங்கு வேலை இல்லை. அதை முதலில் நன்றாக புரிந்து கொள் தேவி. அதோ பார், பிரச்சனை நம்மை நோக்கி புயல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணா, எங்களுக்கு நடந்த அநீதியை பார்த்தீர்களா? ஜகத்தவர் நாவினில் நின்றாடும் பாரதிக்கே அநீதியா? என்ன கூறுகிறாய் சரஸ்வதி? ஆமண்ணா, நேற்று அவதரித்த சின்னஞ்சிறு பாலகனான முருகன் இந்த அகிலத்தையே படைக்கும் பிரம்மதேவரை சிறைப்பிடித்து விட்டான். இந்த அநீதியை தட்டி கேட்க யாரும் இல்லையா? தங்காய், நான் இருக்க நீ ஏன் அஞ்சுகிறாய்? இப்போதுதான் உன்னை பற்றி நான் லக்ஷ்மியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். எங்களுக்கும் ஆற்ற செயலேதுமின்றி சோம்பி இருந்தோம். இப்போதே புறப்படுவோம். உன் பிரச்சனையை பேசி தீர்ப்போம். உனக்கான நீதியை நாம் கேட்போம். போதுமா? வெற்றி, வெற்றி! நம் திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றுவிட்டது. இந்த வீர மகேந்திரபுரியை தவிர ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் செயலிழந்து விட்டது. தந்தையே, மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு ஆதரவு நிலை எடுத்து விட்டார் எனில் சிவபெருமான் முருகனுக்கு தானே தன் ஆதரவை நல்குவார். பானுகோபா, சிவபெருமானை அப்படி குறைத்து மதிப்பிட்டு விடாதே. உன் தந்தை அசுரன் என்பதை அறிந்தும் இவருக்கு வரத்தை தந்தவர் மகாதேவர். அதேபோல் முருகன் தன் மைந்தனே ஆன போதும் கைலாயத்தை விட்டு வெளியேறிய போது அவனை அழைக்க அவர் ஒருபோதும் செல்லவில்லை. ஆகவே இந்த பிரச்சனைக்கு எளிதாக தீர்வு கிடைத்துவிடும் என்கிறீர்கள், அப்படித்தானே? அப்படி நான் கூறவில்லை சூரபத்மா. நடப்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லையேல் மேலும் குழப்பத்தை விளைவிக்க முயற்சி செய்வோம். முருகா, இப்படி ஒரு காரியத்தை செய்ய எப்படி துணிந்தாய் நீ? மாமா, இதில் என்ன பிழை உள்ளது? என்னை சுமந்து திரியும் என் பிரியத்திற்குரிய வாகனத்திற்கு உணவூட்டுவது அத்தனை பெரிய பிழையா? முருகா, உன் குறும்பை ரசிக்கும் மனநிலையில் நாங்கள் இல்லை. ஏன் பிரம்மதேவரை சிறைபிடித்தாய்? முருகா, என் கணவரை சிறைப்பிடிக்கும் அதிகாரத்தை
உனக்கு வழங்கியது யார்? முருகா, பிரம்மதேவர் புவனத்தை சிருஷ்டித்தவர். அவரை நீ சிறைப்பிடித்தது மாபெரும் தவறு. படைக்கும் தொழிலை ஆற்றும் பிரம்மதேவர் சிறைப்பிடிக்கப்பட்டால் இந்த அகிலமே நின்றுவிடும் முருகா. கந்தா, நீ சிறைப்பிடிக்க அசுரர்கள் இருக்க மரியாதைக்கும் மாண்பிற்கும் உரிய பிரம்மதேவரையா நீ சிறைப்பிடிப்பது? நிறுத்துங்கள். அது என் பிழை அல்ல, தங்களின் பிழை. செயலாற்ற தெரியாத ஒருவரிடம் செயலை செய்ய நியமித்தது தாங்களே. உங்கள் மீது பிழை இருக்கும் போது என்னிடம் எப்படி கேள்வி எழுப்ப முடியும்? என்ன கூறினாய் முருகா? என் கணவர் பிரம்மதேவருக்கு செயலாற்ற தெரியாதா? அனைவரும் கேட்டீர்களா? இந்த சிறுவன் என்ன கூறுகிறான் என்று? அரும் பெரும் பணிகளை ஆற்றும் என் கணவரின் செயல்திறன் குறித்து நேற்று பிறந்த இந்த சின்னஞ்சிறு சிறுவன் குறை கூறுகின்றான். இது நீதியா? அன்னை சரஸ்வதி தேவி கேட்பதில் என்ன தவறுள்ளது முருகா? பிரம்மதேவர் அறியாத பணியா, ஆற்றாத காரியமா? செயலின் ஸ்தூல வடிவே பிரம்மதேவர்தான். அவர் செயலை யாரால் மதிப்பிட முடியும்? அனைவரும் சற்று நேரம் அமைதி காக்கின்றீர்களா? நான் கூறுவதை கொஞ்சம் செவிமடுத்து கேட்கின்றீர்களா? ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் கணேசாய நமக, ஓம் சரவணபவ என்று ஒரு பணியை தொடங்கும் முன் நீங்கள் கூறுவது உண்டு இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். இப்போது நான் உங்களிடம் கேட்கின்றேன். நமச்சிவாய என்றால் என் தந்தை மகாதேவரை குறிக்கின்றது. நாராயணா என்றால் என் மாமா விஷ்ணுவை குறிக்கின்றது. ஆனால் அவர்களின் திருநாமங்களை உச்சரிக்கும் முன் ஓம் என்னும் வார்த்தையை நாம் குறிப்பிடுகிறோம் அல்லவா? ஆம், குறிப்பிடுகிறோம். அந்த ஓம் என்னும் மந்திரத்தின் பொருள் என்ன? உங்களில் யாராவது விளக்க இயலுமா? அது வந்து ஆம், அதுவேதான். ஓம் என்னும் மந்திரத்தின் பொருள் என்ன? அதாவது மாமா, நிறுத்துங்கள், அவர்களே கூறட்டும். அன்னையே, தாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை என் கணவர் பிரம்மதேவர் என்று குறிப்பிட்டீர்கள். என்னை சிறுவன் என்று விமர்சித்தீர்கள். தாங்கள் கல்வி கடவுள் அல்லவா? ஒவ்வொருவர் வாக்கினிலும் ஆட்சி செய்யும் கலைவாணி அல்லவா? தாங்கள் கூறுங்கள், ஓம் என்னும் மந்திரத்தின் பொருள் என்ன? அது ஓம் என்றால் ஓம் என்றால் ஆகவே யாருக்கும் ஓம் என்னும் மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை. தங்களுக்கு தெரியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உலகை சிருஷ்டிக்கும் பிரம்மதேவருக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? தான் என்ற அகந்தையோடும் செருக்கோடும் இருந்ததால் இதை அவர் அறியாமல் இருந்து விட்டார். ஆகவே நான் பிரம்மதேவரை சிறைப்பிடித்தேன். இப்போது கூறுங்கள், நான் புரிந்தது பிழையா? தேவகுருவே, நாம் பிழை என்று கூறினால் நம்மையும் சிறையில் அடைத்து விடுவான் இந்த கந்தன். உண்மைதான். இப்போது இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கிக் கொண்டோமே. முருகா, நீ இதை சிந்தித்து பார்த்தாயா? படைப்புத் தொழில் இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது.
யமதர்மரே, இங்கே வாருங்கள். இதோ இந்த யமதர்மர் லட்சோப லட்சம் உயிர்களை கொன்று குவிக்கிறார். அந்த இழப்பை சரி செய்ய லட்சோப லட்சம் உயிர்களை படைக்கிறார் பிரம்மதேவர். ஆக்கலும் அழித்தலும் சமமாக நடைபெற வேண்டும். சிருஷ்டியே அற்ற நிலையில் யமதர்மர் உயிர்களை அழித்துக் கொண்டே இருப்பார். இந்நிலையில் இந்த அகிலத்தில் ஒருவரும் விஞ்சப் போவதில்லை. எனில் நான் யாரை காப்பது? காக்கும் கடவுளான எனக்கு இங்கே என்ன வேலை? ஒருவரும் வாழாத உலகத்தில் நான் யாருக்காக மழை பொழிய போகிறேன்? யாருமற்ற இந்த உலகத்தில் வாயுதேவன் யாருக்காக காற்று வீசப் போகிறான்? இப்போது உங்கள் பிரச்சனைதான் என்ன? யாவரும் அவரவர் பணியை ஆற்ற வேண்டும், அவ்வளவுதானே? ஆம் ஆம் ஆம். பிரம்மதேவரின் சிருஷ்டிக்கும் பணியை நானே ஆற்றுகிறேன், போதுமா? அனைவரும் ஏன் வாயடைத்து நிற்கின்றீர்கள்? நான் மீண்டும் கூறுகிறேன், பிரம்மதேவரின் சிருஷ்டிக்கும் பணியை நானே மேற்கொள்கிறேன். நான் இப்போதே புரிகிறேன், பாருங்கள். நான் படைப்பு தொழிலை தொடங்கிவிட்டேன். நீங்கள் உங்கள் பணிகளை தொடங்கலாம். நீங்கள் புறப்படலாம். தாங்கள் அனைவரும் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுவீர்கள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அன்னையே, தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? தாங்கள் அனைவரும் முருகனிடமிருந்து என் கணவரை மீட்கவே வந்துள்ளீர்கள். ஆனால் முருகனை கண்டு ஏன் அஞ்சிவிட்டீர்கள்? முருகன் தங்களுடைய பணிகளை புரிய பணித்தான், அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். எனில் காலம் முழுவதும் என் கணவர் சிறையில் கிடக்க வேண்டியதுதானா? சகோதரி, அப்படி என்ன வேண்டாம். நேற்று நடந்ததை நீ கண்டாய் அல்லவா? முருகன் உன் கணவரின் படைப்புத் தொழிலையே அபகரித்து விட்டான். இந்நிலையில் நாங்களும் அவனிடம் தர்க்கம் செய்தால் அவன் எங்கள் பதவிகளையும் எங்கள் கைவசம் உள்ள தொழில்களையும் அபகரிக்க அநேக வாய்ப்புகள் உள்ளன. தாங்கள் யாவரும் சுயநலவாதிகள். என் கணவர் சிறையில் இருக்க நான் உயிர்த்திருக்க விரும்பவில்லை. நான் என்னையே மாய்த்துக் கொள்கிறேன். சரஸ்வதி, நில். உன்னையே நீ ஏன் மாய்த்துக் கொள்ள வேண்டும்? அது சாத்தியமில்லை என்பதை நீ அறிவாய். கோபத்தின் உச்சியில் இருக்கும் பொழுது புத்தி வேலை செய்யாது. பிறகு என் நிலைதான் என்ன? கூறுங்கள் ஸ்ரீமன் நாராயணா. நாம் உடனே ஈசனை சந்தித்து விஷயத்தை சொல்வோம். முருகன் சிறுவன், நம் சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டான். நாம் ஒரு வினா எழுப்பினால் பதிலுக்கு அவன் 10 வினாக்களை எழுப்பி நம் தலைகளை கிறுகிறுக்க வைத்து விடுகிறான். ஆனால் அவன் தன் தாய் தந்தையின் சொல்லுக்கு
செவிசாய்த்தே தீர வேண்டும். ஆகவே நாம் உடனே கைலாயம் செல்வோம். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகன் முருகன் முருகன்! அடே முருகா, நீ என்னை யுத்த களத்தில் கொல்ல வேண்டியதில்லை. இப்போதே இங்கேயே என்னை கொண்டுதான் இருக்கிறாய். சூரபத்மா, அமைதியாக இரு. முருகனால் நீ தோல்வியை தழுவவில்லை. உன்னால் தான் அந்த தோல்வி. என்ன கூறுகிறீர்கள் குருதேவா? முருகன் படைப்பு தொழிலை பிரம்மதேவரிடமிருந்து அபகரித்துக் கொண்டார். இந்த பிரபஞ்சம் இயங்க தொடங்கிவிட்டது. அதனால் தானே நீ ஆத்திரத்தில் கொந்தளிக்கிறாய். ஆம் குருதேவா. ஆகவேதான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நான் முன்பே கூறினேன் சூரபத்மா. படைப்பு தொழிலை முருகன் மேற்கொள்வதால் பிரச்சனை தீர்ந்து விடாது. பிரம்மதேவர் இன்னும் சிறையில்தான் இருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சனை சிவபெருமானிடம் சென்றுள்ளது. இந்நிலையில் ஈசன் தன் மைந்தனுக்கு ஆதரவாக இருப்பாரா, இல்லை அந்த பிரம்மதேவருக்கு ஆதரவாக இருப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் காண வேண்டும். உண்மைதான். மகாதேவா, சர்வேஸ்வரா, பரம்பொருளே, என் தவத்தை கலைத்தது யார்? தங்கள் தவத்தை கலைத்தது அடியேன் கலைவாணியே. தாங்கள் நெற்றிக் கண்ணை திறந்து என்னை எரித்து விடுங்கள். நான் வாழ்வதை விட மடிந்து விடுவதே மேல். கலைவாணி, என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி பிதற்றுகின்றாய்? மகாதேவா, சரஸ்வதி பேசும் நிலையில் இல்லை. நடந்த அவலத்தை நான் எடுத்துரைக்கின்றேன். பிரம்மதேவரை முருகன் சிறைபிடித்து விட்டான். பார்வதி, கைலாயத்திற்கு முருகனை மட்டுமல்ல, பிரச்சனையையும் சேர்த்தே அழைத்து வந்திருக்கிறார். என்ன இதெல்லாம்? சுவாமி, என்ன நடந்தது என்று முழுமையாக அறியாமல் தாங்கள் ஒரு முடிவிற்கு வர வேண்டாம். மரியாதையையும் வணக்கத்தையும் நன்கு அறிந்தவன் முருகன். மிக நன்றாக கூறினாய் பார்வதி. உன் மைந்தன் முருகன் எங்களுக்கு வலியையும் வேதனையையும் மிகுந்த மரியாதையையும் வணக்கத்தையும் செலுத்தி இருக்கிறான். அதில் நாங்களும் இன்புற்று திளைத்திருக்கிறோம். ஆம், முருகன் தற்போது பிரம்மதேவருக்கும் தேவர்களுக்கும் நல்கியிருக்கும் மரியாதை காலத்தால் மறக்க முடியாதது. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, உன்னை எங்கெல்லாம் தேடுவது? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
தந்தையே, நான் புதிதாக படைப்பு தொழிலை மேற்கொண்டிருக்கிறேன். அதை வண்ணமயமாக புரிய நான் திருவரங்கம் பகுதிக்கு வந்திருக்கிறேன். முருகா, படைப்பு தொழிலை புரிய உன்னை அனுமதித்தது யார்? தாங்கள்தான் தந்தையே. முருகா, பொய்யுரைப்பதன் மூலம் இப்பிரச்சனைக்குள் என்னை ஈடுபடுத்தாதே. தந்தையே, தாங்கள் இந்த படைப்பு தொழிலுக்கு தகுதியானவரை நியமித்திருந்தால் நான் இந்த தேவையற்ற காரியத்தை செய்து கொண்டிருக்க மாட்டேன். அதைத்தான் நான் அவ்வாறு குறிப்பிட்டேன். முருகா, விளையாடுவதிலும் ஒரு எல்லை இருக்கிறது. பிரம்மதேவர் எனக்கு நிகரானவர், மும்மூர்த்திகளில் ஒருவர். அவரின் அனுபவத்திற்கும் உன்னுடைய வயதிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. தந்தையே, ஒருவர் வயோதிகர் என்பதால் அவர் அறிவார்ந்தவர், ஞானத்தில் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொள்ள இயலாது. தங்களுக்கு நிகரான பிரம்மதேவருக்கு ஓம் என்னும் மந்திரத்தின் பொருள் கூட தெரியவில்லை. அதுதான் சிருஷ்டியின் ஆக அடிப்படையான தத்துவம் அல்லவா? அதை அறியாத பிரம்மதேவர் படைப்பில் ஏதேனும் பிழையை நிகழ்த்தினால் அதற்கு தாங்கள் அன்றோ பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். முருகா, ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை நீ அறிவாயா? ஒன்றை அறியாமல் அது குறித்து கேள்வி எழுப்ப நான் மூடனல்ல தந்தையே. நான் சிவபுத்திரன் முருகன். அப்படியானால் ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் என்ன என்று என்னிடம் கூறு. ஓ, தங்களுக்கும் ஓம் என்னும் மந்திரத்தின் பொருள் தெரியாதா? இறைவன் நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை படைத்தது ஒன்றில்லாமல் இன்னொன்றில்லை என்ற உன்னதத்தை நமக்கு உணர்த்தவே.